உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காரில் இருந்து இறங்கி அலுவலகம் வரை நடந்து செல்கிறார் விஜய். அங்கு இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். இப்ப 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இதில் கலந்து கொள்வதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் புரிந்து கொள்ள முடிகிறது. காரில் இருந்து இறங்கி அலுவலகம் வரை நடந்து செல்கிறார். அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் புடைசூழ அவர் அலுவலகத்திற்குள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஓவர் டு யூ. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா என்பது பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டம் என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. 150 மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். 2 கட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. பனையூர் கட்சி அலுவலகத்துல 2 கட்டங்களாக நடைபெற்ற அந்த தேர்வுல தலைவர் விஜய் அவர்கள் நேரில் வருகை தந்து நியமிக்கப்படக்கூடிய நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து நேர்காணல் நடத்தி 38 மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுத்தார். இதன் பிறகாக தற்போது 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்வு தற்போது நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வடக்கு, கிருஷ்ணகிரி, கோவை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் என்பது இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. அதற்கான நேர்காணல் என்பது தற்போது கட்சி தலைமை அலுவலகத்தில் துவங்க இருக்கிறது. விஜய் அவர்களுடைய வருகையொட்டி இங்கே ஏராளமான தொண்டர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள், கூடியிருந்தார்கள். இந்த நிலையில தான் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் காரில் இருந்து இறங்கி நடந்தே தற்போது கட்சி அலுவலகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே பார்க்க முடிந்தது. குறிப்பா அந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இங்கே மாற்று கட்சியில் இருந்து நிர்வாகிகள் பலரும் தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முக்கிய பொறுப்பு வகித்திருந்த ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜயை பட்டணப்பாக்கம் இல்லத்துல நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் அவர் இங்கே பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றிய நிர்வாகி CTR நிர்மல்குமாரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைய விருப்பம் தெரிவித்து கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில இருவரும் இணைய இருக்கிறார்கள். தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் ஒவ்வொருவராக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகியும் விரைவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர் இணைவார் என தகவல் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல சொந்த காரணங்களால் இன்றைய தினம் அவர் வரவில்லை. நாளைய தினம் இல்லை, நாளை மறுநாள், அதாவது 2ஆம் தேதி கட்சியினுடைய அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வில் அவர் கலந்து கொள்வார். அவரும் கட்சியில் இணைவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர், அதிமுக, அதே போல் அமமுக என பல கட்சிகளில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்திருப்பதாக கட்சியின் தலைமையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாய்மானவன், இப்ப இன்றைய தினம் திரு ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று திரு CTR நிர்மல்குமார் ஆகியோர்
தாவேகாவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல அந்த ஒரு விஷயம் இன்று நடைபெறக்கூடிய பட்சத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தை கையாண்டு வரக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய இருவருமே செய்தியாளர்களை சந்திக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பொறுத்தமட்டில் வருகின்ற 2ஆம் தேதி 2வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி என்பது பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்து அதன் பிறகாக மாவட்ட செயலாளர்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அன்றைய தினமும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என கூறப்படுகிறது. அன்றைய தினம் பெரும்பாலும் விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கட்சியின் தரப்புல தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சூழலை பொறுத்து அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் மாற்றுக் கட்சியில் இருந்து தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் இருவருமே செய்தியாளர்களை சந்திக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய பணியிலும் விரைவில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலும் ஆதவ் அர்ஜுனாவிற்கு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு வழங்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் அல்லது இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில பொறுப்புகள் வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்தான அறிவிப்பையும் விஜய் வெளியிடுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு அந்த பட்டியல் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் வெளியானதுக்கு பிறகு இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கலாமா? இல்ல இந்த இணைப்பு நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்க இருக்கா? இரண்டு நிர்வாகிகளுமே தற்போது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து விட்டார்கள். தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் வருகை தந்திருக்கிறார். விஜய் அவர்கள் வந்தபோது இருவருமே விஜயை வரவேற்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்மால பார்க்க முடிந்தது. முதலில் இணைப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. கட்சியில் இருவரும் இணைய இருக்கிறார்கள். இதன் பிறகாக முக்கிய நிகழ்வாக அந்த மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. நேர்காணலுக்கு பிறகாக அறிவிப்பு என்பது வெளியாகும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நிர்வாகிகள் அடங்கிய பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு இன்றைய தினம் பட்டியல் என்பது வெளியாக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் ஒருபுறம், அதேபோல் தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியல் ஒருபுறம் என அடுத்தடுத்து இன்றைய தினம் முக்கிய நிகழ்வாக இந்த பட்டியல்கள் வெளியாக இருக்கிறது. தலைமை கழக பொறுப்புகளுக்கு தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான கள விவரங்களை வழங்கியமைக்க நன்றி தாய்மானவன். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா, அதேபோன்று திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் இணைய இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்த செய்திகளை களத்தில் இருந்து வழங்க காத்திருக்கின்றனர் எமது செய்தியாளர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.